வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த எலக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஆட்சி அமைச்சு இந்த இடத்துல வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகளோட உதவியால. சரி வாங்க அந்த திராவிட கட்சிகள்லாம் எப்படி வாக்கு சதவீதங்கள இழந்திருக்காங்க? அவங்க எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள வந்து தவற விட்டுருக்காங்க? தமிழக வெற்றிக் கழகம் எப்படி பெரும்பான்மை நிரூபிக்காம போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இப்போ தென்காசி மாவட்டங்கள் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில நம்ம தென்காசியில பார்த்தீங்க அப்படின்னா, ஆலங்குளம் தேர்தல் முடிவு விவரங்கள பார்த்துடலாம். ஆலங்குளம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,24,918 பேரும், பெண்கள் 1,30,519 பேரும், 3ஆம் பாலினத்தவர்கள் 20 பேரும், ஆக மொத்தம் 2,55,457 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,19,875 வாக்காளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. 86.10% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியோட வெற்றி வேட்பாளரா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, மனோஜ் பாண்டியன் அவர்கள் தான். அவங்க அதிமுகல இருந்தாலும் சரி, திமுகல இருந்தாலும் சரி, இந்த தொகுதி இவரு தான் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஆளுமையா இருக்கிறாரு. அந்த வகையில இந்த தடவ திமுக சார்புல போட்டிட்டு இருக்காரு மனோஜ் பாண்டியன். மனோஜ் பாண்டியன் அப்படிம்பாங்க. 31.30% 69,120 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்புல கே.ஆர்.பி. பிரபாகரன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 27.80% 61,322 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நா தமிழக வெற்றிக் கழகம் சார்புல விபின் சக்கரவர்த்தி அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 27.80% 60,684 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல பால்ராஜ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 10.60% 23,380 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 7,798 வாக்குகளும் 3.5% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா தமிழக வெற்றி கழக திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7,798 வாக்குகளும் 3.50% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மனோஜ் பாண்டியன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஒரு ஆளுமையான இதுல இருக்குங்காட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அதிமுகல இருந்து அவர் ஓபிஎஸ் அணிக்கு மாறினாரு. அப்புறமேட்டி வந்து அங்க ஓபிஎஸ் அணியிலும் கொஞ்சம் அவருக்கு தேவையான இது இல்லாதங்காட்டி அவங்க வந்து இப்போ திமுக பக்கம் இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓபிஎஸ் அவர்களும் திமுகவோட இருக்காரு. அதுவும் மிகப்பெரிய அளவுல ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தெரியுது. அந்த வகையில ஆலங்குளம் கடந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதி எப்பயுமே வந்து டிஎம்கே கூட்டணிக்கு இந்த தொகுதி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி பகுதி இல்லாம இருந்திருக்கு. பட் மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வெற்றி வந்து சாத்தியமாயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா கடந்த எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷன் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா 5% இழந்திருந்தாலும் இதோட வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆலங்குளம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மனோஜ் பாண்டியன் அவர்கள் இருந்த காலகட்டத்தில எல்லாம் இந்த இடத்துல வந்து வாக்குகள் கொஞ்சம் ஹெவியா தான் வாங்கியிருக்காங்க. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் இல்லாதது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பின்னடைவு தான் அப்படிங்கிறதையும் நம்மளால ஏன்னா அதிமுக இந்த மாரி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10, 15 தொகுதிகள வந்து அந்த கேண்டிடேட்ஸ லூஸ் பண்ணியே வந்து அவிங்க இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இல்லன்னா இந்நேரம் எதிர்க்கட்சியா கூட ஆயிருக்கலாம். ஸோ எதிர்க்கட்சிக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ டிஃபரெண்ட் ஒரு 9, 10, 11% தான் 11 இதுதான் நெனைக்கிறேன். ஸோ ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, 125 வாக்கு வித்தியாசத்தலாம் கேபி முனுசாமி அவர்கள் வந்து அந்த தொகுதி இழந்தாரு. ஸோ அப்படியும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதிமுகவுக்கும், திமுகவுக்கும் ஒரு நல்ல ஒரு பேட்டில் இருந்திருக்கு. பட் ஆனா அது 2ஆம் இடத்துக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. தமிழக வெற்றி கழகம் உள்ள மிகப்பெரிய அளவுல இன்டர்ஃபேர் ஆயிருக்காங்க மக்களே. அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு 27.50% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.30%லிருந்து 10.60% உயர்ந்திருக்காங்க. கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் நல்ல ஒரு வெற்றி, நல்ல ஒரு வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சி இந்த ஆலங்குளம் தொகுதியில் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா ஆலங்குளம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இதா இருக்காரு. ஸோ அவர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி வந்து நாம் தமிழருக்கு ஒரு நல்ல வாக்குகளை கொடுத்திருக்கு அப்படிங்கிறதும் தெரியுது. அடுத்து கடையநல்லூர் தேர்தல் முடிவு பார்த்துக்கலாம். கடையநல்லூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,31,649 பேரும், பெண்கள் 1,37,559 பேரும், 3ஆம் பாலினத்தவர்கள் 12 பேரும், ஆக மொத்தம் 2,69,220 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவுல பார்த்தீங்க அப்படின்னா 2,21,424 வாக்குகளும் 82.20% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் டி.எம். ராஜேந்திரன் அவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 36% 79,832 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் கிருஷ்ணமுரளி அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 33.20% 73,579 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர்.கே. அப்துல் ஜலீல் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 22.20% 49,254 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அபூபக்கர் சித்திக் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 4.9% 10,965 வாக்குகளும் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் திமுக வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 6,253 வாக்குகளும் 2.80% அந்த தொகுதியில் கடையநல்லூர்ல இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல வாக்குகள் வந்து திமுக பெற்றிருக்கு. அந்த வகையில கடைநல்லூர் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அன்பார்ச்சுனேட்லி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிமுக இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்ல இருந்திருக்காங்க மக்களே. ஸோ அதை மீண்டும் வந்து தவற விட்டுருக்காங்க. ஏன்னா அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பல கிட்டத்தட்ட 45 தொகுதிகள் வந்து அவங்க ரெகுலர், அதாவது 40 தொகுதிகள் பக்கமா அவங்க ரெகுலர் இதுல இருந்தே தவற விட்டுருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து ஏன்னா இந்த தடவை பாமக கொஞ்சம் கூட இருந்தங்காட்டி வட மாவட்டங்கள் நல்லா கிடைச்சிருக்கு. பட் ஆனா வந்து ஆஹ் கிடைச்சிருக்கு. பட் ஆனா வட மாவட்டங்களே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சு 47 தொகுதிகள்ல வட மாவட்டங்களே கொஞ்சம் ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாதிக்கு பாதி வட மாவட்டங்கள்ல இருக்கு அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ இந்த கீழே எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக தன்னோட தொகுதிகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. எடிஎம்கே கூட்டணி சொல்ல தேவையில்லை, போன தடவை விட இந்த தடவை வாக்குகள் மிக குறைவாக தான் வாங்கியிருக்காங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் வந்து டிஎம்கேக்கு குறி வச்ச மாதிரி இல்லை, ஏடிஎம்கேக்கு குறி வச்ச மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கேவை மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வாக்குகள் வந்து இந்த இடத்துல சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 22.20% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு 0.9%லேருந்து 4.9% வந்திருக்காங்க. இடையில 9% பக்கமாக 8.5% வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வாக்குகளை அவங்க இழந்திருக்காங்க. ஏன்னா நாம் தமிழர் நம்ம சொன்ன மாதிரி தான் எல்லா தொகுதிகள்லையும் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஆஹ் எப்படி சொல்றது, அவங்க வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம மிகப்பெரிய அளவில் வந்து சொல்லலாம் அப்படின்னாலும் அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு பாதி பர்சன்ட் 50% வாக்குகளை இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அடுத்து தென்காசி தேர்தல் முடிவுகளை பார்த்துடலாம். தென்காசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,37,714 பேரும், பெண்கள் 1,43,801 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 180 பேரும், ஆக மொத்தம் 2,81,624 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா 2,34,314 வாக்குகளும் 83.20% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அந்த வகையில இந்த தொகுதியிலும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் கலை கதிரவன் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 33.90%, 79,699 வாக்குகளும் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 29.50%, 69,040 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ராஜபிரகாஷ் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 23.60%, 55,543 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து கௌஷிக் நாம் தமிழர் கட்சி சார்பில் கௌஷிக் பாண்டியன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 7%, 16,394 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 10,299 வாக்குகளும் 4.4% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா தென்காசி மாவட்டத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வாக்குகளை வந்து திமுக அந்த தடவை ஆக்குபை பண்ணியிருக்காங்க. தொகுதிகள் 5 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 4 தொகுதிகள் வாங்கி பிடிச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் இந்த இடத்துல வந்து திமுக பக்கம் தான் இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டத்திலேயே அவங்களுக்கு தான் இருக்கு. அந்த வகையில தென்காசி கடந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். தென்காசி பொறுத்தளவுக்கு டிஎம்கே கூட்டணி வந்து கொஞ்சம் வலுவாக தான் இருக்காங்க மக்களே. எனக்கு தெரிஞ்சு இந்த வெற்றி கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி வித்தியாசங்கள் 4.40% இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அவங்களோட பழைய டேட்டாஸ்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஏன்னா தென்காசியை பொறுத்தளவுக்கு வாக்குகள் வந்து திமுகக்கு அந்த அளவுக்கு பலமா இல்லை. பட் ஆனால் ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவில் பலமா இருந்திருக்கு. அது அப்படியே வந்து சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், ஏன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் நான் கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்ல தெரியும். அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து, ஏன்னா 52 எங்க இருக்கு, 29 கிட்டத்தட்ட 23% வாக்குகளை இழந்திருக்காங்க இந்த 10 ஆண்டு காலங்கள்ல அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ அந்த மாதிரி தான் அதிமுகவோட சரிவும் இருக்கு மக்கள். ஏன்னா அதிமுக வந்து நிறைய இடத்துல வந்து வாக்குகளை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தவற விட்டுருக்காங்க. ஸோ அதை அவங்க ரெட்டிஃபை, எனக்கு தெரிஞ்சு தொண்டர்கள் கட்சி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல விஷயம். ஸோ அதை வந்து தொண்டர்கள் கட்சிங்கிறது தான் இவ்வளோ வாக்குகள் இருக்குன்னு நான் இன்னும் நம்புறேன். பட் ஆனால் தொண்டர்கள் கட்சியை விட வந்து தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற அந்த ஒரு ஒருங்கிணைக்கிற அந்த தலைமை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதிமுக இன்னும் வளரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தொண்டர்களை விட்டுறாதீங்க. தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு, ஏன்னா ஒரு தொண்டனோட அடிமனசுல வந்து தலைமை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற அரசியல் வந்து இப்படி தான் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து மாற்றிப்பீங்கன்னு நம்புறேன். அந்த வகையில் டிவிக்கே பொறுத்த மட்டும் 23.60% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு 1.50%, 7% இருந்திருக்காங்க. ஆனால் இடையில 12.71% கூட வாங்கியிருக்காங்க. ஒரு நல்ல வாக்குகளை வந்து இந்த இடத்துல பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு தென்காசியை பொறுத்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அதிமுக கவனம் செலுத்தியிருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா தென்காசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் 5 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 4 தொகுதிகள் அதிமுகவோட சப்போர்ட்டிங்கில் தான் இருந்துச்சு. அது ஆலங்குளம் ஒன்று போயிடுச்சு. ஸோ 3 இருந்திருக்கணும். கொஞ்சம் நான் தமிழக வெற்றி கழகத்தால் இங்கே மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகளை தவற விட்டுருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது. அந்த வகையில்
வாசுதேவநல்லூர் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். வாசுதேவநல்லூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,11,764 ஆண்களும், 1,16,787 பெண்களும், 1ஆம் பத்திரிகையில் 6 பேரும், ஆக மொத்தம் 2,28,557 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,89,188 வாக்குகளும், 82.80% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியிலும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் ராஜா அவர் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா 33.20%, 63,045 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாஜக சார்பில் ஆனந்தன் ஐயாசாமி போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 29.80%, 56,422 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் அமுதா ராணி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 24.20%, 45,862 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இசை மதிவாணன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 6.80%, 12,856 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 6,583 வாக்குகளும் 3.5% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் வாசுதேவநல்லூர் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் கடந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ப்ரைஸான வெற்றி தான். நான் சொன்ன மாதிரி தான் அந்த 59ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 2 to 3 பிஎம்ல தான் அந்த தேர்தல் முடிவுகள்ல மாறிச்சு. நல்லாவே நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து ஏடிஎம்கேட்ட இருந்து டிஎம்கேக்கு போகல. பட் ஆனா டிஎம்கேவோட அந்த கோர் வோட்டர்ஸ் வந்து டிவிகே பக்கம் டிவி அதாவது டிஎம்கேக்கு அப்ளை பண்ணங்காட்டி அந்த ஓட்டு போட்டங்காட்டி பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவோட பலம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா அதிமுக இந்த தொகுதியில பாருங்க 45.90%, 50%ன்னு இந்த இடத்துல டிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவுல சிம்ம சொப்பனமா இருந்திருக்கு மக்களே. அதை அப்படியே வந்து காப்பாத்திக்க முடியாம இப்ப வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்குகளை இழந்துட்டு மிகப்பெரிய அளவுல வந்து போராடிட்டு இருக்கு வாசுதேவன் இது அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா டிஎம்கே வந்து இந்த இடத்துல வந்து அதான் சொல்றேன்ல, ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கான இடத்துல டிஎம்கே ஸ்ட்ராங்கான இடத்துல ஏடிஎம்கேவும் வெற்றி பெற்றிருக்காங்க. அதெல்லாம் வந்து அன்பார்ச்சுனேட்லி அதெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா ஏடிஎம்கேக்குன்னு சில தொகுதிகள் மிகப்பெரிய அளவில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் வெற்றி பெற்ற தொகுதிகள்லாம் நிறைய இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து அந்த 1996 தவிர மட்டும் அதை மட்டும் விட்டுட்டு மித்த இடத்துலலாம் பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா 1996 தான் இவங்களோட கண்டினியூஸ் வெற்றிக்கு வந்து தடை போட்ட ஒரு காலம். ஸோ அந்த தொகுதிகளை பொறுத்து அந்த ஆண்டுகளை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கேக்கு இந்த தொகுதிகள்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து அஹ், ஒரு நல்ல ஒரு ஃபீட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் இது எப்படி இழந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. டிவிக்கே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 24.20% வாக்கள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு 2.50%லேருந்து 6.80 கிட்டத்தட்ட 15.94% 2024 மக்களவைத் தேர்தலில் வாங்கியிருக்காங்க மக்களே. ஸோ அந்த முயற்சியில தான் கிட்டத்தட்ட பெரிய ஒரு வாக்கு சதவீதங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சீமான் அவர்கள் விரும்பியிருப்பாரு. பட் ஆனால் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்காமையே போயிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு வருத்தமான செய்தியாக இருக்கு மக்களே. அந்த வகையில் அடுத்து சங்கரன் கோயில் தேர்தல் முடிவுகள் பார்த்தரலாம். சங்கரன் கோயில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,16,422 பேரும், பெண்கள் 1,21,651 பேரும், 3ஆம் பகுதியில் 9 பேரும், ஆக மொத்தம் 2,38,082 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1,95,920 வாக்குகளும் 82.30% வாக்குகள் பதிவாயிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் திலீபன் சையசங்கரன் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 33%, 64,865 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சி ராமராஜன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 29.70%, 58,376 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் சங்கை கணேசன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 21.70%, 42,567 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கவிதா அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 6.50%, 12,767 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் இந்த தொகுதியில் 6,489 வாக்குகளும் 3.3% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் சங்கரன் கோயில் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். சங்கரன் கோயில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 5 தேர்தல்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணி இந்த இடத்துல வந்து வலுவாக இருந்திருக்காங்க மக்களை. ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் இந்த தொகுதி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆளுமை மிக்கதாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து டிவிகே பொறுத்த மட்டும் 29.70% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் வாக்குகள் வந்து ஏன்னா 2016 இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த வாக்குகளை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க தக்க வச்சிருந்திருக்கலாம். பட் ஆனால் இந்த தடவை 3ஆம் இடத்துக்கு ஏன்னா கூட்டணி கட்சிங்க பார்க்குறப்போ இந்த இடத்துல வாக்குகள் வந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது.
அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.40% 6.50% வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 12.71%. போன தடவை மக்களவைத் தேர்தலில் தென்காசி தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து நாம் தமிழருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ அந்த அளவுக்கு வாக்குகளும் வந்து இந்த இடத்துல வந்து நாம் தமிழருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு இந்த தேர்தல் முடிவுகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. பட்ஜெட் வேற அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கும் நிறைய ஒர்க் பண்ணணும். பட்ஜெட் இருக்கு, அடுத்து வந்து உள்ளாட்சி தேர்தல்கள் இருக்கு, அப்புறம் ஹெல்த் கண்டென்ட் வந்து நான் யோசிச்சு வச்சிருக்கேன் உங்களுக்காக. ஹெல்த் கண்டென்ட் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு எல்லா மக்களும் ஆரோக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருந்து என் வீடியோ பார்க்கணுங்கிறதுக்காகவே ஹெல்த் கண்டென்ட் போட போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.